سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த விழாவிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் முதல் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள், சமுதாய பிரமுகர்கள், MMPS-னுடைய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், இந்த மண் சார்ந்த உறவுகள், இதற்கு முன்னாலே உரைகளும் விளக்கங்களும் தந்து அமர்ந்திருக்கக்கூடிய எங்களின் அன்பு சகோதரர் தமிழக வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் அப்சருல் உலமா அப்துல் ரஹ்மான் சேர்மன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையில் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். போற போக பார்த்தா நம்மளை நன்றி உரையில போட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். 1:15 மணிக்கு நான் எதுக்கும் சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு நாசராஜியார்ட்ட நான் நன்றி உரையான்னு கேட்டேன். இல்லை 2 மணிக்கு தொழுகன்னு அறிவிச்சிருக்காங்க, 1:58 வரையும் நீங்க பேசுவீங்கன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, சுருக்கமாய் சில செய்திகளை நீங்கள் நூற்றாண்டு விழா சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ளுவேன். நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் இந்த ஊரை பற்றி மிக அதிகமாக வணிக ரீதியாக எனக்கு தெரியாது, உங்களின் தொலை தொடர்புகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊரினுடைய உலமா பெருமக்கள், இந்த ஊரினுடைய மார்க்க கல்வியாளர்கள், உலகெங்கிலும் சென்று அவர்கள் ஆற்றிய அரும் பணிகள், இவைகளெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே பள்ளிவாசலை ஒட்டி அடங்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெருமக்கள், நன்னா சாஹிப் வலியுல்லாவில் தொடங்கி நிறைய பேர் வலியுல்லாக்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறார்கள். உங்கள் ஊருடைய பெரிய சொத்து என்றால் அதுதான் உண்மையான சொத்து. நாங்கள் எல்லாம் மண்டியிட்டு ஓதி பாடம் படித்த வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபி கல்லூரியினுடைய நிறுவனர் ஷம்சுல் உலமா ஷேக் அப்துல் வஹாப் அல் காதிரி ஹதரத் ஆலா ஹதரத் என்று சொல்லுவார்கள். ஆலா ஹதரத்தினுடைய நேரடி மாணவர்கள், அவர்களிடத்தில் மண்டியிட்டு ஓதிய 4 பேர் கீரனூரை சார்ந்தவர்கள். அவர்களிடத்தில் சில பேர் தான் நேரடியாக ஆலா ஹதரத்திடம் ஓதியவர்கள். அந்த வரிசையில் காலஞ்சென்ற நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்களுடைய தகப்பனார் தமிழிலே உங்களுக்கு தர்ஜுமதுல் குர்ஆன் பி அல்தஃபில் பயான் என்று அழகோர் தமிழாக்கத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்த அக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆலா ஹஜரத்தினுடைய நேரடி மாணவர்கள். அந்த மாணவர்களிலே இந்த ஊரை சார்ந்தவர்களாக முகமது இஸ்மாயில் பாக்கவி ஹஜரத் அவர்கள், பழையவர்களுக்கு தெரியும், இந்த ஊரிலே சுமார் 60 ஆண்டு காலம் அவர்கள் இமாமாக இருந்தவர்கள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய முஹிபுல்லா ஹஜரத் அவர்களுடைய தகப்பனார் சயீத் ஹஜரத் அவர்கள், சயீத் ஹஜரத் அவர்கள் பாக்கவி அவர்கள் நேரடியாக ஆலா ஹஜரத்திடத்தில் ஓதியவர்கள். ஏன் பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஆலா ஹஜரத்திடத்தில் ஓதி ஆலா ஹஜரத் அவர்களால் நியமிக்கப்பட்டு பாக்கியாத்திலேயே உஸ்தாதாக இருந்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்த வேலூர் சாஹிப் நூர் முகமது ஹஜரத் கபிலா அவர்கள். இவர்களெல்லாம் இந்த ஊரினுடைய பாரம்பரிய தமிழக உலமாக்களிலே மூத்தவர்கள். ஷரீஃப் பாக்கவி அவர்கள், இந்த 4 பேரும் மர்ஹூம்கள், நவ்வரல்லாஹு மராகிதஹும் வதகலல் ஜன்னத மஸ்வாஹும். இவர்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த மூத்த தலைமுறை உலமாக்கள். அதற்கு அடுத்து எங்களுடைய பார்வையில் எல்லாம்
பேசுகிறேன் அப்புறம் அறிவிச்சாரு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தொழுகையை தள்ளுறதா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தள்ளலாமா? எவ்வளவு வரைக்கும் தள்ளாங்க? 2 பேசுவது தொடர்பு கொள்ள முடியல, ஜமாத்து முடிவு பண்ணல. அல்ஹம்துலில்லாஹ் 2:30 மணி வரைக்கும் 2:30க்கு தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு ஃபுட்டு வந்துட்டு பிஎன்ஏ மஹால்ல இருக்கு. யாரும் பஸ் ஸ்டாண்டு போயிட வேணாம், தயவு செய்து எஸ்கே வீட்டில் இருக்கு. பிஎன்ஏ மஹால் என்றால் நீங்க அமர்ந்து சாப்பிடுவதற்கான வழி செய்யப்பட்டிருக்கு என்பது அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாட்டு அட்ரஸ் சொல்லிட்டா இப்ப போயிருவாங்களோன்னு ஒரு பயம். அன்பிற்குரியவர்களை, இந்த தலைமுறை உலமாக்களில் நாங்கள் எல்லாம் பார்க்க இந்த மண் சார்ந்த பெருமைக்குரிய அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்கள், காலஞ்சென்ற நெஞ்சில் நிறைந்த நபிமணி GMS சிராஜ் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், உலகமெல்லாம் கீரனூர் என்கிற பெயரை கொண்டு போய் சேர்த்த திண்டுக்கல் கலீல் மௌலானா கீரனூரி ஹஜ்ரத் அவர்கள், தமிழகத்திலே தலைநகரத்திலிருந்து அத்தனை பேராலும் அறியப்பட்ட மர்ஹூம் KA நிசாமுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த மண்ணிற்கு நாங்கள் பார்க்க தமிழக அளவில் பெரிய சேவைகளை ஆற்றியவர்கள். நெஞ்சில் நிறைந்த நபிமணி GMS சிராஜ் பாக்கவி அவர்களுடைய நூல் நாங்கள் எல்லாம் ஓதுற காலத்துல தமிழ் நல்லா வரணும்னா, நல்ல பயான் பேசணும்னா, நல்ல கற்றை எழுதணும்னா அதை படிக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப அதனால உட்கார்ந்து அனைத்து கன்னிகளையும் நெஞ்சில் நிறைந்த நபிமணியை ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்வோம். சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ் காப்பியங்களில் தமிழகத்திற்கு கீரனூர் வழங்கிய பெரிய பொக்கிஷம் என்று GMS சிராஜ் பாக்கவி நபரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய அந்த நூலை சொல்ல வேண்டும். உங்கள் ஊர்க்காரரை பற்றி உங்களுக்கு தெரியாததல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவில் இன்றைக்கு போல் இருக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் இந்த பக்கம் காயித மில்லத்தவர்கள், அந்த பக்கம் ரவண சமுத்திரம் பீர் முகமது அவர்கள், நடுவில் GMS சிராஜ் பாக்கவி அவர்கள் அமர்ந்து அவர்கள் எழுதிய நெஞ்சில் நிறைந்த நபிமணியை முழுமையாக ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு வந்துதான் அது புத்தகமாக தயாராகி வந்தது. அப்படி வந்த காரணத்தால் உலமாக்களிடத்தில் எல்லாம் மிகப்பெரிய மக்பூலை பெற்றது. கீரனூரில் இருந்து எங்கள் ஊரான மேட்டுப்பாளையத்திற்கு 12 நாள் பயானுக்கு ஹஜ்ரத் அவர்கள் வருவார்கள். பயானுக்கு வருகிற போது 12 நாட்கள் தங்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களுக்கு சில துணிகளை துவைத்து கொடுப்பதும் கடையிலே போய் இஸ்திரி போட்டு வாங்கி கொடுப்பதுமான வேலையை நாங்கள் எல்லாம் ஒரு 8-9 வயசிலே செய்திருக்கிறோம். அவர்களுடைய பரக்கத் என்று நினைக்கிறோம். பின்னாலே உலமாக்களாக முடிந்தது. இந்த மண்ணிலே இருந்து மிகப்பெரிய அளவில் அறியப்பட்ட காலஞ்சென்ற அல்லாமா கலீல் அஹ்மது கீரனூரி ஹஜ்ரத் அவர்கள் தமிழக அளவில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, அகில உலகம் முழுமைக்கும் ஒரு நிறைவான வேலையை செய்தார்கள். அடிக்கடி உலமாக்கள் பேசிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம் கிராமத்துக்கும் யாரை தெரியுதோ தெரியலையோ 2 பேர்த்த கண்டிப்பா தெரியும். ஒன்னு நாகூர் அனிபா, இன்னொன்னு கலீல் மௌலானா என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு பரவலாக எல்லோராலும் அறியப்பட்ட ஆலிம்கள். குறிப்பாக நான் கடைசியாக சொன்ன மர்ஹூம் KA நிசாமுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் ஹஜ்ஜினுடைய வழிகாட்டுதலிலே தொடங்கி எக்கச்சக்கமான நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான பல்வேறு பணிகளை தலைநகரத்தில் இருந்தவர்கள் செய்ததை எல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட ஏறத்தாழ இதுவரைக்கும் இந்த மலர் தருகிற தகவல் படி 150 உலமா பெருமக்கள் கீரனூரில் இருந்து கிளம்பி நாடு முழுக்க இமாம்களாய், அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்களாய், மக்தப மதரசாக்களுடைய உஸ்தாதுகளாய், பத்திரிகை உள்ளிட்ட இஸ்லாமிய ஊடகங்களிலே பணியாற்றுகிற இல்முக்கு சொந்தக்காரர்களாக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த மண்ணினுடைய பாரம்பரியம். இந்த நேரத்தில் நூற்றாண்டு விழாவை நீங்கள் நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லுகிறேன், இந்த ஊரில் ஆலிம்களின் பாரம்பரியம் தொடர வேண்டும். தயவு செய்து ஓதுவதற்கு அனுப்புகிற ஆலிம்களையும் ஹாஃபிதுகளையும் உருவாக்குகிற உங்களினுடைய அந்த பயணத்தில் தொய்வு வராமல் இன்னமும் பல்லாயிரம் ஆலிம்களை கீரனூர் பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும்.
ஒன்றுமில்லை. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆலிம் என்கிற இலக்கோடு பயணித்தால் உலமாக்கள் நிறைந்த ஊராக ஆக முடியும். ஆனால் வருத்தம் என்னவென்றால், தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற மேலப்பாளையமோ கீழக்கரையோ காயல்பட்டணமோ அல்லது பல்லவட்டியோ கீரனூரோ எதுவாக இருந்தாலும் சமீப காலங்களில் ஆலிம்களாகிற எண்ணிக்கை குறைந்து வருவது வேதனைக்குரியது. மீண்டும் இந்த படலம் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான மார்க்க பணிகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஊருக்கான மிகப்பெரிய ஆன்மீக பெருமை. நீங்கள் எல்லா இடத்திலையும் கடை வச்சிருக்கலாம். தமிழகம் தாண்டி 8 திக்கங்கிலும் திரவியம் தாண்டி தேடுவது போல 8 திசையிலும் சென்று நீங்கள் வணிக வளங்களை நிறுவி இருக்கலாம், ஏற்பாடு செய்திருக்கலாம், நல்ல முறையில் வளம் பெற்றிருக்கலாம், செல்வ செழிப்பு இருக்கலாம். ஆனால் உண்மையான பாரம்பரிய பெருமை என்பது இங்கே இருக்கக்கூடிய இல்மு உள்ள உலமாக்களை, ஹாஃபதுகளை உங்கள் ஊர் கொண்டிருப்பது, உங்கள் ஊரினுடைய மார்க்க ஸ்தாபனங்கள் நல்ல முறையில் வளர்ச்சி பெறுவது. அன்பிற்குரியவர்களே, நான் சமூக நல்லிணக்கம் என்கிற டைட்டில் நிற்கிறேன். சமூக நல்லிணக்கம் சம்பந்தமாக பேச வேண்டும். நாம சொல்லாட்டியும் பேசாட்டியும் கூட 4ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லிணக்கம் வர்ற மாதிரி தெரியுது. ஆமீன் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அதனால நல்லிணக்கம்ங்கிற தலைப்பு திரும்ப திரும்ப ஏன் இந்த மேடைகளில் பேசுறாங்கன்னு சொன்னா, அதிகமாக நல்லிணக்கம் அடி வாங்கி இருக்கிறது, நல்லிணக்கம் பலத்த சேதாரமாகி இருக்கிறது. இந்த சேதாரத்தை இது போன்ற விழாக்கள் வைத்துத்தான் நல்லிணக்கம் நடத்த வேண்டியது இருக்கிறது. நாம் ஆட்டோமேட்டிக்காகவே நகர வேண்டியவர்கள் நகர்ந்து விட்டால், போற வேண்டியவங்க எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா தானாக நாட்டிலே நல்லிணக்கம் வந்துவிடும். அல்லாஹ் ஏற்பானாக. முதல்ல எல்லாம் நல்லிணக்கம் விழா வைக்காமையே வந்துருச்சு. இப்போ எல்லாம் விழா வச்சு கூப்பிட வேண்டியது இருக்கு. இணக்கமே வா, இணக்கமே வா. ஒரு நேரத்தில் இந்த மண்ணில் மீளாத விழாக்கள் எல்லாம் சமய நல்லிணக்க விழாக்களாக இருந்தது. மீளாத விழாக்கள் மேடை ஏறாத அகில இந்திய ஏன் தமிழக தலைவர்கள் யாருமே இல்லை. அண்ணா மேடை ஏறினார், கலைஞர் மேடை ஏறினார், அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடை ஏறினார், இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் மேடை ஏறினார்கள். பல்வேறு தமிழகத்தினுடைய கிராமங்களில் முஸ்லிம் லீக் அதனுடைய விழாவாக அது நடத்தியது. சொல்லிக்கிட்டே போல. நிறைய ஆச்சரியம் என்ன தெரியுமா, பெரியார் மீளாத விழாவில் பேசியிருக்கார். கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியார் மீளாத விழாவில் பேசியிருக்கார். ஏதோ ஒரு பிரச்சனையில அடுத்த கடவுளர்களை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றம் பெரியாருக்கு இடைக்கால தடை விதித்தது. நீங்க இனிமேல் மேடையில பேசக்கூடாது. 2 வருஷம் மேடையில பேசல. பெரியார் சாப்பிடாம கூட இருந்துருவார். மேடையில பேசாம அவர்னால இருக்க முடியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் முதல் கூட்டம் மதுரையில நடக்கிறது, கோரிமேட்ல. என்ன தெரியுமா, மீளாத விழா, சிறப்புரை தந்தை பெரியார். ஆச்சரியமாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு தலைமை கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தகப்பனார் மஹதி அவர்கள். மஹதியின் தலைமையில் பெரியார், தந்தை பெரியார் ஆற்றிய சிறப்புரை மீளாத விழாவில் ஒரு இடைக்கால தடைக்கு பின்னால் பெரியார் பேசிய உரை. கோரிமேட்டில் வைத்தவர்கள் பேசிய அந்த உரையிலே தான் இன ரீதியான, ஜாதி ரீதியான இழிவுகள் ஒழிவதற்கு இஸ்லாம் மிக முக்கியமான காரணம் என்பதை தந்தை பெரியார் உரைத்ததையும், அது நூலாக தொகுக்கப்பட்டு சிறு பிரதியாய் அங்கங்கே வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய மேடைகள் என்னன்னா சமூக நல்லிணக்கத்தை சொல்லுகிற விழாக்களாக மீளாது விழாக்கள் இருந்தது, பள்ளிவாசல்கள் இருந்தது, மதரசாக்கள் இருந்தது. ஈரோட்டில் நடைபெற்ற ஜமாத்துல் உலமா மாநாடு, மாநில மாநாட்டிலே கூட நான் சொன்னேன், எத்தனையோ வழிபாட்டு தலங்கள், ஆலயம் இருக்கிறது. அவர்களெல்லாம் ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகிறார்களா என்று தெரியாது. எங்கள் பள்ளிவாசல்கள் கொடியேற்றுகிறது, எங்களுடைய மதரசாக்கள் கொடியேற்றுகிறது. எங்களுடைய உலமாக்கள் சுதந்திரத்திற்கு போராடினார்கள். இன்றைக்கு மதரசாக்களில் உலமாக்கள் சுதந்திர கொடியை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் கொடியேற்றுகிறார்கள். ஆலயங்களில் வழிபடுகிற எத்தனை ஆலயங்களில் சுதந்திர தினத்தன்று காலையில் கொடியேற்றுகிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இணக்கத்தை வலிய வலிய உருவாக்கி தந்தவர்கள் முஸ்லிம்கள். எங்களுடைய பள்ளியின் விசேஷங்களில்
எங்கேயாவது வந்து அவரவர்கள் விசேஷங்களில் நம்மை அழைக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் அழைக்கலாம் சில பேர். நாம் நடத்தக்கூடிய எல்லாவற்றிலையும் யாராவது ஒரு அடிகளார் வருகிறார், யாராவது ஒரு ஜெகத்கஸ்பர் வருகிறார், யாராவது ஒரு சுவாமிகள் வருகிறார், கூப்பிட்டு கூப்பிட்டு நல்லிணக்கத்தை இந்த மண்ணிலே தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பது நாம் தான். அந்த நல்லிணக்கத்தை இன்றைக்கு வரையும் இழுத்து வைத்து போராடுகிறோம். நல்லிணக்கத்தினுடைய மேடைகளில் குறிப்பாக முதுகுளத்தூரில் நடைபெற்ற மீலாது விழாவில் இஸ்லாம் என்றால் என்ன என்று அண்ணா பேசிய உரை அன்றைக்கு தினத்தந்தி மலரிலே தொகுக்கப்பட்டு சிறு நூலாக வெளிவந்தது. அநேகமாக ஆலிம்கள் படித்தால் கூட புல்லரித்து போய்விடுகிற உரை. இஸ்லாம் அது ஒரு மதம் அல்ல, மார்க்கம் என்று தொடங்கி அண்ணா பேசிய சுமார் 40 நிமிட உரை. இதுவெல்லாம் இந்த மண்ணில் சமய நல்லிணக்கத்தை தழைப்பதற்கு முஸ்லிம்கள் வலிய வலிய தாங்களாக முன்னெடுத்து இந்த மண்ணிலே செய்த வேலைகள். 100 கணக்கான மேடைகள். கலைஞருடைய மேடை வந்து மீலாது விழா மேடை. அதுல ஒரு நகைச்சுவை உண்டு, உங்களுக்கு சொல்ல வேண்டும். மீலாது விழா சிறப்புரை கலைஞர். கலைஞர் மேடைக்கு வந்து விட்டார். யாரோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு யாரோ பைத்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூரின் படிச்சுட்டு இருக்காங்க. கலைஞர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டார், என்ன படிக்கிறாங்க? இந்த அரபியில பெருமானார் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாட்டு படிக்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னாரு. பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லி கொடுத்தாரு, அந்த ஷம்சுன்னா நீங்கள் தான் சூரியன், அந்த பத்ருன்னா நீங்கள் தான் பௌர்ணமி, அந்த நூறுன் பௌக நூரி நீங்கள் ஒளிகளுக்கு மேல் பேரொளி பிரகாசம்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். கலைஞருக்கு தலைப்பு ரெடி ஆயிடுச்சு போல தெரியுது. பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டார். முடிந்தது. கலைஞர் சிறப்புரைக்கு வந்தார். வந்த உடனே நான் உள்ள வந்த உடனே தம்பி அவர்கள் படித்து கொண்டிருக்கிற பாட்டிலே நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொன்னார், அப்படி சொல்லியிருக்க கூடாது. இது கலைஞர் பேசினது. அப்படி சொல்லியிருக்க கூடாது. சூரியனை பார்த்தா கண்ணு கூசும், உங்க தலைவரை பார்த்தா கண்ணு கூசுமா? கண்ணு குளிரும் அல்லவா? சூரியன் தன் கதிர்களால் எல்லாரையும் சுட்டரிக்கும், உங்கள் தலைவர் சுட்டரிப்பாரா? அவர் சாந்தமானவராச்சே. அதனால இனிமேல் நீங்கள் சூரியன் என்று சொல்லாதீர்கள், உதய சூரியன் சொல்லுங்க. ஏன்னா காலையில நேரத்தில் உள்ள உதய சூரியன் சுட்டரிக்காது, அதை பார்க்கறதுனால கண்கள் கூசாது. இப்படியோ கொண்டு வந்து அங்கே இழுத்துட்டு வந்து உதய சூரியன்ல நிறுத்தி கொஞ்சம் விட்டுருந்தா நபிகள் நாயகத்தை கட்சியில் சேர்த்திருப்பாரு. அன்பிற்குரியவர்களே, சமய நல்லிணக்க விழாக்களில் பேசிய தந்தை பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ இந்த மண்ணின் எல்லா தலைவர்களும் இஸ்லாமிய மேடைகளில் நின்றார்கள். இஸ்லாமியர்களின் தொழுமிடத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், மதரசாக்களுக்கு வந்தார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நாட்டினுடைய மத வழிபாட்டு தலங்களில் அது சார்புடைய நல்லிணக்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துவது முஸ்லிம்கள் தான். அதை நாம் இன்றைக்கு வரையும் செய்கிறோம். நல்லிணக்க விழாக்கள் ஏன் கடந்த 10 வருஷமாக மிக அதிகமாக தேவைப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். 10 வருஷமாக ஒரு நரகல் அரசியல், ஒரு உயர் பதவியில இருக்கிற சில பேருடைய 1 மாச பேச்சை கேட்டால் இவர்கள் எவ்வளவு நாற்றம் எடுத்தவர்கள் என்பது இந்த 1 மாச பேச்சிலே தெரியும். அதனால் தான் சொல்லுகிறேன், 4ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லிணக்கம் மிக நன்றாகவே இருக்கும் என்று. ஒரு நாற்றம் எடுத்த மதங்களுக்கிடையிலே பகை ஏற்படுத்தி அதன் மூலமாக குளிர் காய்கிற ஒரு மோசமான நடத்தையை இந்த மண்ணிலே செய்ய துவங்கியதால் அதற்கு எதிர்வினையாற்றுகிற இடத்தில் இருக்கிற நாம் பல்வேறு சமுதாயங்களை சார்ந்தவர்களை அழைத்து கைகூட்டி கொண்டு அவர்களோடு பயணிக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மோசத்தை இன்றைக்கு செய்து வைத்து விட்டார்கள். வெறுப்பு அரசியல். ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் வந்து உறுதிமொழி வாங்குறான், நாங்கள் இந்த என்னமோ ராஷ்டிரம் அமைப்போம், இவர்களை கொல்லுவோம். ரொம்ப அதாவது பிஞ்சு நெஞ்சங்களில் விதிக்க வேண்டிய நீதி போதைகள் மாரல் சயின்ஸுகளை எல்லாம் விட்டுட்டு வன்முறையை தூண்டுகிறது பள்ளிக்கூடங்கள். பாடப்புத்தகங்கள், பாடப்புத்தகம் மாறுகிறது. பாடப்புத்தகத்திலே
இஸ்லாமியர்கள் துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். பல்வேறு வரலாறுகளை மாற்றி அமைத்தார்கள். ஏன் கிரிக்கெட் விளையாட்டு வரைக்கும் இவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை, எதையும் விட்டு வைக்கவில்லை. கும்பல் படுகொலை என்று சொல்லி ஒரு முஸ்லிமை நிற்க வைத்து சுற்றிலும் உருட்டு கட்டைகளால் தாக்கிய கொலை செய்தார்கள் அல்லவா? சமீபத்தில் சமய நல்லிணக்க நிகழ்வு ஒன்றில் பேசிய நம்முடைய அன்பு சகோதரர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி, புதிய கவர்மெண்ட் அமைந்து ஒரு நீதிமன்றம் அமைத்து மதப்படுகொலைகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைத்தால் அடுத்த 5 ஆண்டும் கொலை தண்டனை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நாட்டில் அவ்வளவு படுகொலைகள் நடந்தது, பயங்கர படுகொலைகள். ஒரு பிற்படுத்தப்பட்டவனை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்கிற காரணத்தால் அவனை உட்கார வைத்து அவன் மீது ஒண்ணுக்கு இருக்கிற இவ்வளவு கேவலத்தை இந்த உலகத்தின் எந்த நாடாவது செய்யுமா? நான் சொல்லுவதெல்லாம் ஏன் சமூக நல்லிணக்கம் எதற்காக தேவை என்பதற்காக சொல்லுகிறேன். இவ்வளவு மோசமான நடத்தைகளை 10 ஆண்டுகளில் நடத்திவிட்டதால் தான் நல்லிணக்கத்தை இழுத்து பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். வரலாறு பூரா மாத்திட்டான். இங்கே கோட்சேக்கள் எல்லாம் தியாகி ஆகிறார்கள், காந்திகள் எல்லாம் துரோகிகள் ஆகிறார்கள். காந்தி துரோகி ஆகிறார், கோட்சே தியாகி ஆகிறார். எங்கள் வழி கோட்சே வழி என்று உறக்க ஊடகங்களில் சொல்லுகிறவர்கள் இப்போதெல்லாம் எந்த கூச்சமும் படுவதில்லை, துணிந்து அதை சொல்லுகிறார்கள். ஒரு வைக்கப்புள்ள காந்தியை செஞ்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகிற உயர்மட்ட தலைவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற போது ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவை புல்கூட்டிலே செய்து அந்த தாத்தாவை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விட்டு அதன் மூலமாக கொக்கரித்துக் கொள்ளுகிற, ஆனந்தப்பட்டுக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் ஏதோ கிராமத்தில் உள்ள பாமரர்கள் அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளின் அமைப்புகளினுடைய உயர் பிரதிநிதிகள். இதுவெல்லாம் நடக்கிறது. ஹரியானா மாவட்டம் மாணவர்களுக்கு இடையிலே கல்வி போட்டி, அது திறனாய்வு போட்டி என்று சொல்லுகிறார்கள். மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் நடக்கிற திறனாய்வு போட்டி, எல்லா பேப்பருக்கும் கொஸ்டின் கொடுக்குறாங்க. நான் சொல்றது உண்மை, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கொஸ்டின்ல என்ன வந்திருக்கு தெரியுமா? கேள்வி, கொஸ்டின்ல கேள்வி வருது, காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? இது கேள்விங்க. நமக்கு சிரிப்பு வருது, அவருங்க தற்கொலை செய்து கொண்டாருன்னு. வரலாறை மாற்ற அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்தணும். இன்றைக்கு இருக்கிற ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு கோட்சேவும் அவன் பச்சை இஸ்மாயில் என்று குத்தியதும் எல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்காது. இதுல என்னன்னா, இது விடை இவனாக எழுதுற கொஸ்டின் அல்ல, ஆப்ஷன் கொடுக்கிற கொஸ்டின் தான். இதுல இதை டிக்கெட் அப்படின்னு அவன் எதையாவது அடிக்க வேண்டும். பெரும்பாலான பேர் குடும்ப பிரச்சனையில தற்கொலை செய்து கொண்டாருன்னு எழுதி வச்சிருக்கான். குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை. என்ன தெரியுமா, நமக்கு இது இன்றைக்கு நகைச்சுவையாக தெரியலாம். நாளைய தலைமுறை காந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு பொய்யான கருத்தை நிறுவுவதற்கு, அப்படி ஒரு கருத்தை கட்டமைப்பதற்கு இவ்வளவு பேர் ஜனநாயகவாதிகளும் அறிவுஜீவிகளும் இன்டலெக்சுவல்களும் வாழ்கிற இந்திய மண்ணில் இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வியும் கொஸ்டின் பேப்பரும் வருதா இல்லையா? சாதித்து விட்டார்கள். காந்தியை எந்த உயரத்திற்கு இந்த தேசம் கொண்டு போனதோ அதே உயரத்திற்கு காந்தியை கொன்ற கோட்சேவையும் கொண்டு போய் விட்டார்கள். இவர் என்ன நல்லிணக்கம்னு பேச சொன்னா வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானவர்களை சொல்லி நகர்ந்து கொண்டாலே நல்லிணக்கம் தானா வந்துடும். நீங்க யாரும் தயவு செய்து வருத்தப்பட வேணாம். யார் பேரையுமே சொல்லல, ஆரம்பத்துல இருந்து பாருங்க. நான் சொல்லாமையே நீங்க விளங்கிடுறீங்க அது எவன்னு. அது இந்த நாட்டோட பரக்கத்து. ஒரு மிகப்பெரிய மூதேவின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, ஒரு ஆளுடைய உருவம் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? நாம எந்த பேரும் சொல்றதா இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த பண மதிப்பிழப்பு ரீமான்சேஷன் நடந்துச்சா இல்லையா? மேத்தா ஒரு கவிதை எழுதியிருந்தார், மேத்தா. அன்னைக்கு இருக்கிற தினமணியில நடுப்பக்கத்துல கவிதை வந்துச்சு. கவிதையுடைய டாபிக், அதாவது முதல் நாள் வரைக்கும் எல்லாம் நோட்டு செல்லுது, அடுத்த நாள் செல்லாம போகுது. அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க.
அப்ப அவர் எழுதினார், பணம் பலவும் செய்யும் அப்படின்னு ஒரு தலைப்பு. பணம் பத்தும் செய்யும் அல்ல, பணம் பலவும் செய்யும் அப்படின்னு தலை போட்டு எழுதிட்டே வந்தார். நேற்றைக்கு காகிதமாக இருந்தது, இன்றைக்கு நோட்டானது, இன்றைய காகிதம் நோட்டானது, என்னென்னமோ எழுதிட்டே வந்தார். அவர் எழுதின ஒரு வரி நான் சொல்றேன். கவிதையில் என்ன எழுதுறாரு தெரியுமா? புதுசா வந்திருக்கிற நோட்டை பத்தி எழுதுறார். முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. ஆமாங்க, நோட்ல எடுத்து பாருங்க, ஒரு கண்ணாடி தனியா உட்கார்ந்துருக்கு. கன்ஃபார்ம் பண்ணீங்களே? நோட்டு வேணா எடுத்து பாருங்க. முன்பக்கம் காந்தியோடு அவர் போட்டிருக்கிற கண்ணாடி இருக்கு, பின்னாடி பக்கம் என்னன்னே தெரியல ஒரு கண்ணாடி மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்குது. அந்த கண்ணாடி போட்டவன போட முடியல, அவனை சொல்ல முடியல, ஆனா உட்கார்ந்து இருக்கு. நம்ம தைரியமா பேசலாம், ஏன்னா நம்ம எழுதல, மேத்தா தான் எழுதினார். முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். பிஞ்சு குழந்தைகளிடமும் கூட ஒரு விதமான மத வன்மத்தை விதைக்கிற, நெஞ்சை சூட்டுகிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து வைத்த காரணத்தால் தான் நல்லிணக்க விழாக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. யாரா இருந்தாலும் பொது சேவைக்கு வருகிற போது அவங்க எல்லாம் இணக்கத்தை பேசுவாங்க, இணக்கம் வேண்டும் என்று பேசுவார்கள். இணக்கம் ஆனா இவங்களுக்கு அரசியல் அஜெண்டாவே இல்லை, எனவே இணக்கம் ஆகக்கூடாது. அடிக்கடி சொல்றது உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இறைவனுடைய படைப்புகள்ல எலி இருக்கு தெரியுமா? எலி, எலிக்கு பல்லு வளரும், பல்லு வளருங்க, வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். மௌத்தா போற வரை பல்லு வளரும். நல்ல வேளை நமக்கெல்லாம் வளரல, பல்லு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல ஸ்டாப் ஆயிரும். நமக்கு லேசா கொஞ்சம் முன்னாடி நீட்டினாவே எக்கச்சக்க கிண்டல் பண்றாங்க. அப்போ எலிக்கு வளரும். அது என்ன செய்யும் தெரியுமா? டெய்லி எங்கேயாவது குறிச்சு 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 தேய்ச்சி 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 வளர்ச்சியை நிறுத்திக்கும் ஒவ்வொரு நாளும். அது எதையாவது குறிக்காம விட்டுச்சுன்னா பல்லு வளர்ந்துரும், வளர்ந்தா அதனுடைய வாழ்விற்கு ஆபத்து. அதனால தான் எலி குறிக்கிறது. நமக்கு கூட சமயத்தில் சந்தேகம் வரும், அட்டைப்பொட்டியும் குறிக்குது, செருப்பையும் கடிக்குது, மேட்டை கடிக்குது, தார்பாயை கடிக்குது, வேட்டி பூக்கு, தேங்காய், என்னென்னவெல்லாம். இது ஒரு விவஸ்தை இல்லாம வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிற பாரபட்சம் இல்லாம சாப்பிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் இல்லை, என்னத்தை கடிச்சாவது தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய வாழ்வை ஸ்திரப்படுத்திக்கணும். சுருக்கமா சொல்ல போனா, தான் வாழணும்னா என்னத்தையாவது கோரிக்கணும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும், அரசியலிலும் சில எலிகள் இருக்கிறார்கள். வேற வழியே இல்லை, அவங்க வாழணும்னா யாரையாவது கொதறணும். அதுல அதிகமா முஸ்லிம்களுக்கு அடிக்கிறது. சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள், சில நேரம் பட்டியல் இனத்தவர்கள், சில நேரம் பிற்படுத்தப்பட்ட மக்கள். யாரையாவது குறைச்சுக்கிட்டே இருந்தா தான் இவங்க இருக்க முடியும், இல்லாவிட்டால் இவர்கள் இருக்க முடியாது. ஆனா நிறைய பேர்த்த குறிச்சதுல இப்ப குறிச்சவங்க எல்லாம் திரும்பிக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. நாடு ஒரு நல்ல ஒரு தகவலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன எப்படி வச்சிருக்கான்னு தெரியல. அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்பானாக. என்ன நிறைய பேர் துவாவெல்லாம் செஞ்சிருக்கோம். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பொதுவாகவே பாசிஸ்டுகள் மக்கள் மீது இருக்கிற கொடுங்கோளர்கள் எப்பவுமே முட்டா பயலா தான் இருப்பான். இங்கேயும் அப்படிதான். யாரோ சத்தம் போட்டாங்க, உங்களுக்கு வயசு 75 ஆயிருச்சு, அதனால தாங்கள் ஓய்வு பெற்றால் நன்றாக இருக்கும். என்ன பண்றது? பதில் சொல்லி ஆகணும். நான் மனித பிறவி அல்ல. ஏன்னா மனுஷனா இருந்தா தானே ஓய்வு தேவை. நீ 75 வயசுன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? நான் மனிதன் அல்ல, நான் கடவுளின் பிறவி. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கடவுள் எவன்லாம் சொன்னானோ அவன்லாம் முட்டா பையன். இதுக்கு முன்னாடி குரான்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஃபிரௌன்னு ஒருத்தன், இன்னொருத்தன் நம்ரூதுன்னு ஒருத்தன். 2 பேருமே வடிகட்டுன முட்டாள். வடிகட்டிய முட்டாள்களின் கடைசி புகலிடம் என்ன தெரியுமா? நான் கடவுள், நான் கடவுளின் அவதாரம், நான் கடவுளின் பிறவி. நான் மனித பிறவி இல்லைங்கிற வாசகம் ஏன் தெரியுமா வருது? உள்ள இருந்தே கிளம்பிட்டானுங்க. 75 வயசு ஆச்சு, யூ கேன் கோ, யூ பேக் அப்படின்னு சொல்லி பின்னாடி போன்ற மாதிரி சொன்ன உடனே தான் அவதாரம் எடுத்திருக்கிறார். நான் இதுவரைக்கும் யாரு பேரையும் சொல்லல, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க.
கடவுள்னு சொன்னவன் பூரா நிறைய முட்டாள்தனம் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு சாம்பிள் சொல்லிட்டா, இந்த ஃபிரௌனுங்கிறவன் மூசா எதிரில் வந்துட்டார், அவர் ஆதாரத்தோடு வந்து விட்டார். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? விறுவிறுன்னு ஊர்ல இருக்கிற சூனியக்காரர்களை எல்லாம் கூட்டிட்டான். குர்ஆன்ல சுமார் 9 இடத்துல இந்த செய்தி வருது. எல்லாத்தையும் கூட்டி மூசா பெரிய சூனியத்தோடு வருகிறார், அதை அழிக்கிற அளவுக்கு பெரிய சூனியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவன் கவர்மெண்டே வந்துட்டதுனால காசை கரெக்டா பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டான் சூனியக்காரன். குர்ஆன்ல இருக்கு, இன்னலனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபின். 9வது ஜுஸ் 16வது ஜுஸ் ரெண்டுலயும் இருக்கு. ஆமா, நாங்க ஜெயிச்சுட்டா காசு கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல. இன்னலனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபின். அதுக்கு ஃபிரௌன் சொன்னா கால நஅம் வ இன்னக்கும் இதல் லமினல் முகர்ரபின். ஆமாமா, காசெல்லாம் கரெக்டா கிடைச்சிரும், அரண்மனைக்கு அரசுக்கு நீங்க ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிடுவீங்க, நீங்க அவரை ஜெயிச்சா போதும். கூலிய கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் போனதுக்கு அப்புறம் தப்சீர்ல எழுதுறாங்க, அவனா பேசிட்டானா சூனியக்காரர்கள்லாம். ஆமா, இவன் தான் கடவுளாச்சே, இவைய நம்மள்கிட்ட வந்தான். இல்ல கேட்பனா இல்லையா? ஏங்க நீ வந்து சாதாரணமா அரசேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. நீ திடீர்னு வந்து அனரப்புக்கும் ஆளா நான் கடவுள்னு சொல்லியிருக்க. கடவுள்ங்கிறவன் எதுக்காக சூனியக்காரன் போகணும்? இவன் காசு கூலி அதுல எதுவும் வில்லங்க வந்துடக்கூடாது, அதனால அதை கன்ஃபார்மா பேசி அனுப்பிச்சிட்டு அவனுக்குள்ள பேசுறானா கடவுள் எதற்காக நம்மிடம் வர வேண்டும். அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவன் கடவுள் இல்லைன்னு. இப்ப கடவுள்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் முட்டாள்களாகவே இருந்திருக்கிறார்கள். இப்போது உள்ள மனித பிறவி அல்லாததும் அப்படித்தான் என்கிற முடிவுக்கு நாம குர்ஆன்ல இருந்தே வர வேண்டியது இருக்கு. இந்த கடவுள் கடவுள்னு சொல்றவன் பூராமே கடைசியில மவுத்து வரும்போது மாட்டிக்குவான். மவுத்து வந்துட்டா என்ன பண்ண முடியும்? கடவுள் மௌத்தா போயிட்டாருன்னா சொல்ல முடியும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாபான்னு சொல்லி அவரை போட்டு கடவுளாக்கி அவர் தான் கடவுள் அது இதுன்னு எல்லாம் சொல்லி, உங்க ஊருக்காரங்க அங்க வரையும் கடை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரு பாபா பாபான்னு கடைசியில் பார்த்தா பாபா பிரச்சனை உடம்பு பூரா அட்மிட் பண்ணிட்டானுங்க. ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பார்த்தா பயங்கரமான கூட்டம், பூரா பக்தர்கள் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னா, யாருடா காப்பாத்து? கடவுளை காப்பாத்து அப்படின்னா, ஏண்டா கடவுள் தாண்டா எல்லாத்தையும் காப்பாத்துறோம். ஊர் உலகத்தில் உள்ளவங்களை எல்லாம் அவரு தான் காப்பாத்துற. இப்ப பார்த்தா கடவுளுக்கு ட்ரிப் இறங்குது, கடவுளுக்கு டயாலிசிஸ் நடக்குது, எல்லாம் நடக்குதுங்க கர்நாடகாவில். மனிதர்கள் யார் கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிறார்களோ, யார் தன்னை கடவுளின் பிறவி என்று கருதுகிறானோ, மனித பிறவி அல்ல என்று சொல்லுகிறானோ, இவனெல்லாம் மாட்டிக்கிறது எங்க தெரியுமா? மவுத்து வரும்போது மாட்டிக்குவான். அல்லாஹ் அப்படி சீக்கிரம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இதுக்கும் ஆமீன் சொல்றீங்க. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற தான் மனித பிறவி அல்ல என்று சொல்லி செய்த எல்லா விதமான கயமைத்தனங்களையும் புனிதப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை. நான் சொன்னது ஃபிரௌனுடைய ஒரு முட்டாள்தனம். நீங்க குர்ஆன்ல வழி நெடுக ஃபிரௌனை வாசிச்சு பாருங்க. அவன் ஆட்சியாளன், அதே சமயத்தில் தன்னை மனித பிறவி அல்ல என்று சொன்னவன். வழியில் அவன் செஞ்ச எல்லாமே முட்டாள்தனம், எல்லாமே முட்டாள்தனம். ஏங்க, ஒரு குழந்தை நாட்டில் பிறக்க போகுது, அந்த குழந்தைனால நம்ம கவர்மெண்ட் போயிரும் அப்படின்னு கனவு பார்த்தான். என்ன செய்யணும்? செக்யூரிட்டியை போட்டு உளவுத்துறை அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து பிடிக்க வேண்டியதானே. முட்டாள்தனமான முடிவு என்ன தெரியுமா? நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்றுங்கட்டான். யுதப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹ்யி நிசாஅஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். குர்ஆன்ல வருது, அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுவது. எவனாவது இப்படி முடிவு பண்ணுவானா? அவன் செய்த எல்லாம் முட்டாள்தனம், எல்லாம் முட்டாள்தனம். கடைசியில செத்து போனது கூட முட்டாள்தனங்க. அவரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நிறைய பேர்த்தோட வர்றாங்க. நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க பின்னாடி 10,000 பேர் போறாங்க. இவன் என்ன செய்யணும்? நல்ல புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும்? சரி போகட்டும், இன்னையோட நம்மோட முசீபத்து தொலைஞ்சது, நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு உட்கார வேண்டியதானே. நான் பின்னாலே துரத்து வேண்டு வந்தான். நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வர்ற? அவங்க விட்டுருங்க, அவங்க பாட்டுல அவங்க போயிருவாங்க. அவர்களுக்கு கடல் பிளக்கும் வழிவிடும், அவர்கள் கரையேறுவார்கள். பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள்.
இவன் கொழுப்பு என்ன தெரியுமா, நானும் பின்னாடியே துரத்திட்டு வருவேன்னு வந்துதான் கடைசியில் உளுந்தது. பாசிஸ்டுகள் தங்கள் முட்டாள்தனத்தாலேயே சாகுவார்கள், தங்கள் முட்டாள்தனத்தாலேயே சாகுவார்கள். அப்படிதான் நம்ம பார்த்தோம்ல, ஹிட்லர் மாதிரி எத்தனை பேர் பொண்டாட்டியோடு சேர்ந்து தற்கொலை, தற்கொலை பொண்டாட்டியோடு சேர்ந்து. நல்லா கவனிக்கணும் நீங்க, ஹிட்லருக்காவது கூட சாகருக்கு மனைவி இருந்தது. இப்ப இருக்கிற மனைவி எல்லாம் வரமாட்டாங்க யாருக்கும். அன்பிற்குரியவர்களை, தொடர்ந்து இந்த மண்ணில் பாசிஸ்டுகளின் வேலையை, கொடுங்கோல் வேலையை நான் இதுவரையும் நல்லிணக்கத்தை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நம்பணும். காரணம், நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்களை புரிந்து கொண்டாலே தானாக நல்லிணக்கம் என்பது சரியாக வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்லிணக்கத்தை நமக்கு இஸ்லாமிய இரத்தத்திலேயே ஊறச் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற இந்த பக்கம் முஷ்ரிக்குகள், இந்த பக்கம் முனாஃபிக்குகள், பின்னாடி யஹூதிகள், அங்கே நஸராக்கள். ஒரு பல் சமயத்தின் இருப்பை ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அது சமய சகிப்புத்தன்மை. நான் இருக்கிற ஊர்ல நீ யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அவர்கள் வாழுகிறார்கள். யகூதிகள் அவர்களின் மத உரிமைகளோடு வாழுகிறார்கள், நஸராக்கள் தங்கள் வழிபாட்டு உரிமைகளோடு வாழுகிறார்கள். சிலை வணங்கிகளுக்கு அனுமதி இருக்கிறது, முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு பல்லின சமூகத்தில் பல் சமயத்தின் இருப்பை ஒரு மண்ணிலே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் உண்மையான சமய சகிப்புத்தன்மை. இந்தியாவினுடைய பெரிய பெருமை என்ன தெரியுமா? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கூறுவே செக்யூலரிசம் தான். பதவி இருக்கிற எல்லாரும் முன்னால் எம்பி இருக்கிறார்கள் தெரியும், எம்பிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதமர் ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரும் இந்தியாவினுடைய செக்யூலரிசத்தை பாதுகாப்பதை, செக்யூலரிசத்தை அவர்கள் கட்டி காப்பதை உறுதி செய்வதை தான் அவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள். செக்யூலரிசம்னா என்ன? செக்யூலரிசம் என்றால் கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. ஜனாதிபதிக்கு ஒரு மதம் இருக்கலாம், பிரதமருக்கு ஒரு மதம் இருக்கலாம், அமைச்சருக்கு ஒரு மதம் இருக்கலாம், எனக்கு ஒரு மதம், உங்களுக்கு ஒரு மதம். கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை. அரசு என்பது மதம் சாராத அரசு என்பதுதான் செகுலரிசம்க்கு அர்த்தம். ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு அரசு என்பது ஒரு பக்க சார்பாக, ஒருதலை பட்சமாக, ஒரு மதத்தின் பக்கம் சார்புடையதாக போய்விட்டதா இல்லையா? இந்த மண்ணில் நல்லிணக்கம் எதனால் பேசப்பட வேண்டும் என்றால் இந்த ஒன்றுக்காக. செக்யூலரிசம் என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அந்த செக்யூலரிசம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மதம் பிடிக்கலங்கிறதுக்காக அவன் செஞ்ச நீதத்தை கூட அனுமதிக்காம இருக்கிறதும், அநீதத்தை கண்டிக்காம இருக்கிறதும் இதுவெல்லாம் தவறல்லவா? குர்ஆனுடைய ஒரு ஆயத்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி ஆக வேண்டும். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு விரோதம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த விரோதம் அவரை எனக்கு பிடிக்கல, ஆனா அதுக்காக நீ வழங்குகிற தீர்ப்புகளில் அவர்களுக்கு நீதம் இல்லாம நீ நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரியாக இருந்தாலும் ஒரு மண்ணில், ஒரு அரசில், ஒரு சமூக கட்டமைப்பில் பிடிக்கவில்லை என்றாலும் அவனோடு நீதத்தோடு நடக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் ஒருதலை பட்சம் தொடர்ந்து முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தவர்கள் பாதிக்கிறார்கள். கேட்ட எதேதோ சொல்லுகிறார்கள், வந்தேரிகள், அது இது தடித்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. மதங்கள்ல இந்தியாவில் இந்தியாவில் 8 சமயத்துக்கு பர்த் பிளேஸ் இந்தியா. 8 சமயம் இந்தியாவில் தான் பிறந்துச்சு. சரி, இஸ்லாம் இங்கு பிறக்கவில்லை, வெளியிலிருந்து வந்தது. இஸ்லாத்தினுடைய தோற்றுவாய் மக்காவும் மதீனாவும். கிறிஸ்தவம் பிறந்த இடம் எது தெரியுமா? பலஸ்தீன், பைத்துல்லஹம், இயேசு பிறந்த இடம் அங்கே இருக்கிறது அல்லவா? பலஸ்தீன் தான் அசல்ல கிறிஸ்தவ சமுதாயம் பிறந்த இடம். இப்போ என்ன தெரியுமா? பலஸ்தீன்ல கிறிஸ்தவர்களை காணும், ஆனா உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள். மக்காவில தோன்றிய இஸ்லாத்தினுடைய வடிவந்த முஸ்லிம்கள் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல சில மதங்கள் தோன்றும், அந்த மதத்துக்காரங்க அங்க இருக்க மாட்டாங்க. உதாரணமா புத்த மதம். புத்த மதம் தோன்றியது இந்தியாவில். இந்தியாவில் புத்தர்களை காணோம். இலங்கை முழுக்க அவர்கள், இந்தோனேஷியா முழுக்க அவர்கள்,
அந்த தெற்காசியாவினுடைய அந்த சுமத்ரா நதி போகிற இடம் அத்தனையும் புத்த மதம். அப்படியே கம்போடியா அது இதுன்னு எங்க வேணாலும் போங்க, எல்லா இடத்திலும் பரவி விரவி கிடக்கிறது புத்த மதம். இலங்கையிலே அது அரசனுடைய மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புத்த மதம் தோன்றினது எங்க? இந்தியாவில் இல்லை. எனவே இங்கு தோன்றியவைகள் இங்கு மதிப்பில்லாமல் போய் வெளியிலே மதிப்பானது போல வெளியிலே தோன்றி இங்கே வந்து மதிப்பானது நிறைய. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் பல்வேறு தீண்டாமையால், சமூக அநீதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள். பாரம்பரியமாக இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய பன்முக சூழல் என்பது நீண்ட நெடுங்காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சீர் அமைப்பை 10 வருஷத்தில் ஏறத்தாழ சீர் குலைத்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஹரித்வாரிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் கோடிட்டு காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் ஒவ்வொருவர் வீட்டிலே இருந்தும் ஒரு சகோதரனை தாருங்கள், ஆயுதத்தோடு அவன் வரட்டும், முஸ்லிம்களை கொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சாமியார்கள் சாதுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறான். இந்த மாநாட்டினுடைய விருந்தாளிகளில் 3 பேர் மத்திய அமைச்சர்கள். இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கோஷங்கள் இவ்வளவு தூரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே வருகிற போது நல்லிணக்கத்தை மிக வேகமாக கையில் எடுக்க வேண்டியதும் ஓரணியிலே இணைக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தது மதமெல்லாம் இல்லை, மதம், ஜாதி, இனம், மொழி எல்லாம் கடந்து மனிதாபிமானத்தோடு வாழுதல் என்பது எங்கள் பெருமானார் சொல்லி தந்த பாடம். எதிரியை கூட பெருமானாரின் நற்குணத்தில் அணுகுவது முஸ்லிம் சமுதாயம். அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான். எத்தனை பேர் மக்காவிலே பெருமானாரை சந்தித்தவர்கள் அப்படியே கை கொடுத்து புன்னகை வாயில வர்றதுக்கு அது எவ்வளவு பெரிய இரும்பு இதயமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும். ஆரம்ப கட்டம். நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஒருத்தர் வர்றார். காஃபிர்களுடைய பெரிய தலைவர், விஐபி. அவருக்கு வாயில் இப்னு ஹுஜர்னு பேர். ஹதீஸ்ல எல்லாம் வரும், சஹீஹுல் புகாரில எல்லாம் வாயில் அப்படின்னு வரும். வாயில் இப்னு ஹுஜர் பார்க்க வர்றார். அதாவது வரட்டு ஜாதி வெறி, ஆதிக்க வெறி பிடித்தவர். இந்த வர்ணபேதங்களை அடிப்படையாக கொண்ட பிடிவாதக்காரன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வஹியை எழுதக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு அன்னைக்கு அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் செக்ரட்டரி. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. இவர் வந்தார், சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அணியை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெரிய விஐபி வரவேற்போன்னு சொல்லி துண்டை எடுத்து விரிச்சு போட்டு உட்காருங்க வாயில் அப்படின்னாரு. வாயில் இப்னு ஹுஜர் உட்கார்ந்தார். உட்காந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் ஊர் எல்லை வரைக்கும், நம்மளுடைய எல்லை வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வா அப்படின்னாங்க. வாயில் இப்னு ஹுஜர் கூட்டிட்டு அவர் ஒட்டகத்து மேலே ஏறிட்டார். முஆவியா நடக்கிறார்கள். அன்னைக்கு முஆவியாட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை, காலில் செருப்பு இல்லை, நல்ல வெயில். இதில் ஏறி அப்படி கூட போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஊர் எல்லை வரையும் போய் விட்டுட்டு வரணும். நான் உங்கள் ஒட்டகத்தில் ஏறிக்கிறேன், உங்களை விட்டுட்டு வர்றேன், அல்லாஹ்வின் தூதர் உங்களை வழி அனுப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போது வாயில் இப்னு ஹுஜர் சொன்னார், என் ஒட்டகத்தில் உட்கார்ற அளவுக்கெல்லாம் உனக்கு இன்னும் தகுதி வரல, உங்களை மாதிரி உள்ளவனுங்க, அதாவது ஜாதிய வெறின்னு வைங்களேன், அந்த அளவுக்கெல்லாம் தகுதி இல்லை, நடந்து வா அப்படின்ட்டாங்க. அவர் ஒட்டகத்தில் போறார், இவர் நடந்து போறார். அல்லது ஒரு வார்த்தை வேணாம்பான்னு கூட சொல்லலை, நடந்து வா. இன்னும் கொஞ்ச நேரம் போனாங்க, முடியலை, கால் கொப்புளிக்குது, ரொம்ப சூடு. கடைசியா அவங்களா ஒரு ஐடியா யோசிச்சு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாயில் இப்னு ஹுஜர்ட்ட கேட்டாரு, நீங்க ஒட்டகத்து மேலே தான் உட்காந்துருக்கீங்க,
ஆனால் நீங்கள் செருப்பு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ அது தேவையில்லை, அந்த செருப்பை கொஞ்சம் கொடுங்க, நான் போட்டுட்டு நடந்து வர்றேன், அந்த எல்லையில் வந்த உடனே உங்கள் செருப்பை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன பதில் வந்தது தெரியுமா? வாயில் இப்னு ஹுஜர் இருந்து, என் செருப்பை போடுற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா? இவ்வளவு கொடூரமான ஆதிக்க வெறி. சரி, போயாச்சு, கொண்டு போய் படாத பாடுபட்டு சகித்து கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. எப்பவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது. குரான்ல வருது, அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாம நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலத்தை சுழட்டி கொண்டே இருப்போம். இப்போ இருக்கிறவனுங்களுக்கும் நாங்கள் அதுதான் சொல்கிறோம், காலம் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். என்னாச்சு தெரியுமா? ரொம்ப காலமானது, ரசூலுல்லாஹ்லாம் வஃபாத் ஆயாச்சு, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் போயாச்சு. 5வது ஹலீஃபா முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு. யார் இன்னைக்கு ஒட்டகத்தில் செருப்பை போடுற கூட தகுதி இல்லைன்னாங்களோ அந்த முஆவியா ஜனாதிபதி ஆகிவிட்டார். அல்லாஹ் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒட்டகத்தில் போன வாயிலுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்திருந்தான். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை, கால சுழற்சி, ஒரு தேவைக்கு ஜனாதிபதியை இவர் பார்க்க வேண்டும். என் செருப்பை போடுற கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அவரு ஜனாதிபதி ஆயிட்டார். இந்த சொன்னவர் அப்படியே கந்தலா கையை கட்டிக்கிட்டு போறாரு. அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. வஹியை எழுதிய கை, ரசூலுடைய உபகாரம் செய்த கை, ஜனாதிபதி உட்கார்ந்திருக்காங்க. வாயில் ஹுஜர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா, வர சொல்லுங்க. அவர் அங்க வந்துட்டு இருக்காரு, இவர் இங்க உட்கார்ந்து இருக்கார். 2 பேரோட மனசுலயும் பழசுதான் ஓடுது. முஆவியா மனசுல என்ன ஓடுது? செருப்பை போடுற கூட தகுதி இல்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு பெருவழிக்கு நான் கலீஃபா. அவருக்கும் ஓடுது, நம்ம படாத பாடுபடுத்தினமே, இன்னைக்கு இவன்ட்ட வர்றமே, அநேகமா தலை உருன்றும் நினைக்கிறேன், என்னென்னமோ நினைப்பு. பக்கத்துல வந்தார் வாயில் இப்னு ஹுஜர். என்ன நடந்துச்சு தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார்கள். எழுந்து நேரா போய் அரசர்கள் போட்டிருக்கிற துண்டை எடுத்து கீழே விரிச்சு அமருங்கள்னு உட்கார வச்சுட்டு, எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்கள் ரசூலுல்லாவிடம் வந்தபோது எங்கள் பெருமானார் உனக்கு துண்டு விரித்து கொடுத்ததை நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். என் ஆயுள் உள்ள வரைக்கும் நீ என்னை எவ்வளவு தீங்கு செய்தாலும் எங்கள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுண்ணத்தை நான் செய்வேன். அமருங்கள் என்று கம்பளத்திலே விரித்து அமர வைத்து அழகு பார்த்து அன்போடு பேசி அனுப்பி வைத்த நிகழ்வு வரலாற்றிலே உண்டு. அன்பிற்குரியவர்களே, யார் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட நல்லிணக்கத்தை, நல்வார்த்தை பேசுவதை, நல் உறவு பேணுவதை, அனுசரித்தும் அரவணைத்தும் போவதை இந்த மார்க்கம் தனது தார்மீக கடமையாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் தான் நல்லிணக்கத்தை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் பேணி கொண்டு வருகிறது. பள்ளி விழாவானாலும், நீங்கள் மதரசா விழாவானாலும், மீளாத விழாவானாலும், சமுதாயத்தின் அத்தனை நற்காரியங்களில், ஏன் பேரிடர் காலங்களின் போது முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல, ஒரு வெள்ளமோ புயலோ பேரிடரோ அபாயமோ வருகிற போதெல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் களப்பணி ஆற்றுவதற்கு காரணமெல்லாம் இந்த நல்லிணக்கத்தை நாங்கள் எப்போதும் விரும்பி செய்கிற பணி என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருப்போம். துவா செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்திய மண்ணை இணக்க சிந்தனை உள்ளவர்கள் வருங்காலங்களிலே ஆளட்டும். வெறுப்பு சிந்தனை உள்ளவர்களை அல்லாஹ் விரைவாக அப்புறப்படுத்தி தருவானாக. வாய்ப்புக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.